ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த பேப்பர் வந்து செம் 4ல் வர ஒரு பேப்பர். இதில் வர 1 மார்க் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த ஃபஸ்ட்டு கொஷின், தியரி இஸ் பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் நாலேஜ். கோட்பாடு என்பது கருத்தியல் அறிவு தான் வரும். ரெண்டாவது, டேஷ் ஃபோக்கஸஸ் பிரைமர்லி ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். டேஷ் பாடப்பொருளை முதன்மையாக கவனம் செலுத்துகிறது, பாடத்தை மையப்படுத்திய பாடத்திட்டம். ஸோ ஆப்ஷன் தான் வரும். கரிக்குலம் இஸ் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னவர் இட் இஸ் ஜான் டியூவே. கலைத்திட்டம் என்பது முழு அளவிலான அனுபவமாகும் அப்படின்னு சொன்னது ஜான் டியூவே. ஸோ ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட், ராபர்ட் ஸ்டேக் ப்ரொபோஸ் த கன்க்ரூவன்ஸ் கண்டின்ஜென்சி மாடல் இந்த இயர். எந்த இயரில் ப்ரொப்போஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 1965. ஸோ இட் இஸ் பி ஆப்ஷன். இங்கே 1965. ஒத்திசை தற்செயல் மாதிரியை எந்த ஆண்டில் முன்மொழிந்தார் அப்படின்னா 1965. டைலர் மாடல் இஸ் ரெஃபர்ட் டு அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அப்ஜெக்டிவ் மாடல். டைலர் மாதிரி குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா குறிக்கோள் மாதிரி. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட் செட்டு, the theory that holds reason as the source of knowledge is அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ரேஷனலிசம். பகுத்தறிவு அறிவின் அடிப்படையாக கொண்ட கோட்பாடு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு வாதம். the major stress of the subject centered curriculum என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த எம்பசிஸ் ஆஃப் மெமரி. டேஷ் பாடத்திட்டம் முக்கிய அழுத்தம் எது? ஸோ நினைவகத்தின் முக்கியத்துவம் வந்து தராங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு, த மெத்தட் ஆஃப் கிளாசிஃபையிங் புக்ஸ் இன் லைப்ரரி ஹாஸ் லெட் டு த கான்செப்ட் ஆஃப் நாலேஜ் ஆர்கனைசேஷன். ஒரு புக்கை வந்து எப்படி லைப்ரரியில் வைக்கிறோமோ அதே மாதிரி நாலேஜாக யூ கீப் ஆர்கனைஸ்ட். இங்கே வந்து அமைப்பு, நூலகத்தில் நூல்களை வகைப்படுத்தும் முறை அறிவு என்ற கருத்திற்கு வழிவகுத்தது. அது வந்து அமைப்பு. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் டைலர்ஸ் ரேஷனல் லீனியர் மாடல் விச் அஃபெக்ட்ஸ் த ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் பி சொசைட்டி. டைலரின் பகுத்தறிவு நேரியல் மாதிரியின் அடிப்படையாக கல்வி தத்துவத்தை பாதிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயம். நெக்ஸ்ட், கரிக்குலம் ரிஃப்ளெக்ட்ஸ் த கல்ச்சர் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் சி ஏரியா. கலைத்திட்டம் எதன் கலாச்சாரத்தை எதிரொலிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பகுதி. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ், the theory that holds reason as a source of knowledge is கேட்குறாங்க. இட் இஸ் ரேஷனலிசம். பகுத்தறிவு அந்த அறிவின் அடிப்படையாக கொண்ட கோட்பாடு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு வாதம் தான் வரும். which one is not related to triadic alignment of curriculum அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் லெசன் பிளான், யூனிட் பிளான் அண்ட் அசைன்மெண்ட். கல்வி ஏற்பாட்டின் முக்கோண சீரமைப்பிற்கு தொடர்பில்லாதது எதுனா பாடம் கற்பித்தல் திட்டம், அழகு திட்டம், ஒப்படைப்பு. நெக்ஸ்ட், which of the following dimensions of curriculum design focuses on interrelatedness of various aspects of curriculumனு கேட்குறாங்க. இட் இஸ் ஆர்டிகுலேஷன். கலைத்திட்ட வடிவமைப்பின் பல்வேறு கூறுகளிடையேயான ஒன்றோடொன்றான தொடர்பை வலியுறுத்தும் பரிமாணம் எதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் இணைப்பு. தான் வரும். பேஸ்ட் ஆன் டைலர்ஸ் ரேஷனல் லீனியர் மாடல் விச் அஃபெக்ட்ஸ் த ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன் கேட்குறாங்க. இட் இஸ் பி சொசைட்டி. டைலரின் பகுத்தறிவு நேரியல் மாதிரியின் அடிப்படையில் கல்வி தத்துவத்தை பாதிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயம். டீச்சர்ஸ் இன்வால்வ்மெண்ட் வித் கரிக்குலம் எவாலுவேஷன் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்ட்ராக்டிங் வித் த லேர்னர்ஸ். அதனால தான் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் முக்கியம். கலைத்திட்ட மதிப்பீட்டில் ஆசிரியர்களின் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது, ஏனெனில் அவர்கள் கற்பவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதாக இருக்கிறார்கள். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.